முதல்ல இந்த மாதிரி ட்ரெஸ்ல வெளியே வரத விட்டுட்டு பாவாடை கட்டி பழகு வா. ஐயோ, இப்படி ஒரு ஆசை உனக்கு திடீர்னு எப்படிமா வந்தது? என் பாட்டி, இந்த பாவாடை தாவணியில அழகா இருக்கேனா? பொன் குடத்துக்கு பொட்டு வச்சா பாக்கணும் ராசாத்தி. ஆமா, இதெல்லாம் உனக்கு யாருடா கண்ணு வாங்கி கொடுத்தது? நானே வாங்கி டெய்லர் கிட்ட தைக்க சொன்னேன். நீங்க திடீர்னு வந்துட்டீங்க. இல்லைன்னா சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நான் நினைச்சேன். அதெல்லாம் போட்டோம், இந்த மாதிரி துணி கட்டணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? பாட்டி, பொம்பளைங்க பாவாடை தாவணி கட்டினா ஆம்பளைங்களுக்கு பிடிக்குமா? இந்த காலத்துல சொல்ல முடியல. ஆனா எப்பவும் பொண்ணுங்களுக்கு லட்சணம் பூவும் பொட்டும் புடவையும் ஜாக்கெட்டும் தான். பாட்டி, நம்ம மேனேஜர் ஆனந்த் இல்ல, அவருக்கு நான் பாவாடை தாவணி கட்டினா நல்லா இருக்குமா? ஆனந்தா? மாத்திரை மருந்து குப்பையில, பாவாடை தாவணி உடம்புல. அசத்திட்டான். எப்படி சார் அசத்துறீங்க? ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றீங்க. ஒன்னொன்னா ஆசை. அப்படி என்ன செஞ்ச? அந்த பொண்ணை காதலிக்கிறதுக்கு 3000 ரூபாய் சம்பளம், 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட். என்ன யோசனை பண்றீங்க? என்ன மட்டும் இப்படி காசு கொடுத்து காதலிக்க சொன்னா ஒரே நேரத்துல 9 பொண்ணை லவ் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும். அது உங்களுக்கு தான். பிடிங்க. இது எதுல போய் முடியும் தெரியல. எனக்கு தெரியும். என்ன? நீங்க முதலாளி ஆகிறதுல போய் முடியும். முதலாளியா? ஆமா, நீங்க முதலாளி ஆயிட்டீங்கன்னா எனக்கு மாசம் மாசம் சம்பளம் இந்த மாதிரி 1000 ரூபாய் கூட கொடுப்பீங்கல்ல. அப்ப உனக்கு சம்பளம் கூட கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன முதலாளி ஆக சொல்றியா? ஆமாங்க. இந்த பாரு, நான் மட்டும் முதலாளி ஆயிட்டேன், உடனே என்ன செய்வேன் தெரியுமா? எனக்கு ஒரு வீட்டை எழுதி வைப்பீங்களா? அதெல்லாம் பைய செய்யணும். புத்திசாலி, வேலைக்காரனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதான் நான் முதலாளியான உடனே உன் சம்பளத்தை புக்க வச்சு குறைச்சிருக்கேன். ஐயோ, எனக்கு உள்ளதே போதும். நான் கோழி மில்ல கமிஷன் அடிச்சுக்கிறேன். சுவாமி அருளுங்களே சரஸ்வதி சொல்லணும், சத்தமா நாவிலே நல்ல குறி கேளும்மா. ஆசைப்பட்டவன் வாக்கப்படுவானான்னு சந்தேகம் சொல்லு. உன் காதலுக்கு இந்த மச்சம் தான் இடைஞ்சலு. என்ன இடைஞ்சல்? இந்த மச்சம் இருந்தா உன் வாழ்க்கையில வேறொருத்தி வேதனையை கொடுத்திடுவா. நிஜமாவா? அப்ப நான் நினைச்சது நிறைவேறாதா? நினைச்சது நிறைவேறும், கவலைப்பட வேண்டாம். சக்கம்மாவை நினைச்சு 6 வெள்ளிக்கு விளக்கு போடு, எல்லாமே சரியா போயிடும். சோசியா சோசியா. கீதா, என்ன கீதா, ரொம்ப நேரம் காக்க வச்சனா? என்ன திரும்பிக்கிற? உனக்கு மட்டும் திரும்ப தெரியுமா? என் கழுத்தும் திரும்பும், நானும் திரும்பிக்கிறேன். நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. உங்களுக்கு வேற பொண்ணு கிட்ட காதல் இருக்கா? என்ன திடீர்னு இப்படி கேக்குற? யார் சொன்னது? சொல்ல வேண்டியவங்க கரெக்டா சொல்லிட்டு போயாச்சு. யாரு? சிங்கா சொன்னானா? யார் சொன்னா என்ன? நீங்க உண்மையை சொல்லுங்க. அட நீ ஒண்ணு, காதலாவது கத்திரிக்காயாவது அது கூலிக்கு மாடிக்கிற வேலை.
அத போய் நீ பெருசுபடுத்திக்கிட்டு. கூலி வேலையோ என்னமோ, வேற ஒருத்தி கூட உங்களுக்கு காதல் உண்டா இல்லையா? இந்த பாரு, இப்ப சொல்றேன், உன்னை தவிர எந்த பொண்ணுக்கும் எப்பவுமே என் நெஞ்சில இடம் இல்ல. போதுமா? இனிமே இருக்க முடியாதே. அத எப்படி அவளை உறுதியா சொல்ற? ஜக்கம்மா சொன்னாலே. எந்த ஜக்கம்மா? அதான் அந்த ஜோசியக்காரி. என்ன சொன்னா? என் கையில இருக்கிற இந்த கருப்பு மச்சம் தான் நம்ம காதலுக்கு இடைஞ்சல்னு சொன்னா. ஏய், நீ படிச்ச பொண்ணு, ஜக்கம்மா சொன்னா சொக்கம்மா சொன்னா நம்பிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு கேட்கலாமா? ஏன் வழியில இருக்கிற பிள்ளையார படிச்சவங்க நாம நம்பாமலையா கும்பிடுறோம்? அதுக்காக இருக்கிற மச்சத்தை நாம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? என் கையில இருந்த மச்சத்தை இல்லாமலே பண்ணிட்டேன் பாருங்க. பிளேடால மச்சத்தை அறுத்து எடுத்துட்டேன். ரெண்டு மாதிரி குண்டு புஷ்பா, என்ன தைரியம் உனக்கு? இவன் கழுத்துல கயிறை மாட்டி வயல தூக்கடா. குலாபி காப்பாத்து, குலாபி காப்பாத்து, குலாபி குலாபி. அண்ணே, என்னென்ன இது மரத்துல தொங்கிக்கிட்டு பேய் அரைஞ்ச மாதிரி கத்துறீங்க? நான் இங்கடா இருக்கேன். இங்கதான் இருக்கீங்க, உட்காருங்க. மெல்ல மெல்ல. ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? அத ஏன்டா ராமு கேக்குறேன்? அந்த குலாப்பி நினப்புல மீனை வெட்டி அடுப்புல போடுறேன், மோரை ஊத்தி பாயசம் பண்றேன், சிவத்துல மோதுறேன், மரத்துல ஏறுறேன். என் மனசு ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குதடா. என்ன பண்றது? அந்த குல்சாரு பணக்கார மாப்பிள்ளையா தேடுறானே. ஐயோ, நான் பணத்துக்கு எங்க போவேன், எங்க போவேன்? எங்க போறது? லாட்டரி அடிக்கணும், இல்லன்னா புதையல் கிடைக்கணும். கிடைச்சிருச்சு. எங்க? ஐடியா கிடைச்சாச்சுடா. டேய் ராமு, நீ தாண்டா இதுக்கு ராமதூதனா இருக்கணும். நானா? ஆமா. கீதா, உன் சித்தப்பன் அப்ளிகேஷன் அனுப்பிச்சு 3 நாள் ஆச்சு, இன்னும் இதை எழுதி அனுப்பலையா? படிச்சது போதும்னு நினைக்கிறேன்ப்பா. என்னது, இதுக்கு மேல படிக்கலையா? படிக்கணும் பட்டணத்துக்கு பரப்ப இப்பயே வேண்டாங்கற. நான் படிச்சு என்னமா பண்ண போறேன்? அது சரி, ஆடி அரங்கேறணும், அப்பதான் வாச தீரும், அவ்வளவுதானே? அம்மா, ஆடி அரங்கேறினாலும் படிச்சு பட்டம் வாங்கினாலும் உங்க சட்டப்படி ஒடுங்கி வீட்டுல தானே இருக்கணும். ஏமா, உங்க அம்மாவுக்கு பயந்து எல்லாத்தையும் விட்டுட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நிஜமாவே சொல்றேன். நான் படிக்க போறதும் இல்ல, பாட போறதும் இல்ல. சரி சரி, புரிஞ்சு போச்சு. ஏங்க, இவளுக்கு நம்ம வீட்டுல இருக்க பிடிக்கல, முதல்ல ஒரு நல்ல இடமா பாருங்க. அப்ளிகேஷன் வந்து நாம போடணும்னு சொல்றேன், முதல்ல வந்து சாப்பாட்டை போடு. உங்களை விட்டு பிரியாம இருக்கும் நம்ம அன்பு நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இனி எல்லாம் உங்க கையில தான். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்று கரிய நிறம் பாட்டி, பாட்டி, மணி 11 ஆச்சு, இன்னும் நீ தூங்கல? நல்லா இருக்குமா? பாதி சாமத்தையே பார்த்ததில்ல நீ, என்ன வந்து தூங்கலையான்னு கேக்குறியாக்கும்? ஆமா பாட்டி, முன்னாடி தூங்கி பழகி போச்சு, இப்ப தூக்கம் வராம ரொம்ப போர் அடிக்குது. ஏன் இப்ப உனக்கு திடீர்னு தூக்கம் வர மாட்டேங்குது? அதுவா, தூங்கறதுக்கு மாத்திரை சாப்பிட்டு பழகிட்டேன், இப்ப விட்டுட்டேன். பாத்தியா பழக்கம் எப்படி ஆயிப்போச்சுன்னு? பாட்டி, எங்க அப்பா குழந்தையா இருக்கும்போது நீ நல்லா பாட்டு பாடி தூங்க வைப்பல, அதே மாதிரி இப்ப நான் தூங்கறதுக்கு ஒரு நல்ல பாட்டு பாடு பாட்டி. 1 2 3. எழுந்துரு. அதெல்லாம் வந்துருச்சு, இருந்தாலும் இந்த மாதிரி வேலை செஞ்சு பழக்கம் இல்லைங்களே. அட நீ ஒண்ணு பழகாமலா ஆனந்த் நைஸ் மேனும்பா, அவ பழக்க வழக்கத்தை மாத்திக்குவா. தாலாட்டி எப்படின்னு நான் சொல்லி தர்றேன், நீ வா அசரவை. For more updates, like, comment, subscribe to our channel.